உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பொருளாசையும் பெண்ணாசையும் இந்த மனிதனுக்கு விடணும்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. இந்த ரெண்டும் தான் அவனுக்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரம். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அப்போ இதை சாதாரணமாக இருக்கிறவன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பெரிய ஞானி சொல்லியே கேட்கல, அப்புறம் நம்ம மாதிரி இருக்கிறவங்க சொல்லியா கேட்க போகிறாங்க? அது கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஞானி யார் அப்படின்னு சொன்ன ஞானி யார் அப்படின்னு பார்த்தா, பெண்ணை பற்றி சொன்ன ஒரு பத்திரகிரியார், பொருளை பற்றி சொன்ன ஒரு பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவுளுக்கே அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். அதே பத்திரகிரியார் சொல்கிறாரு பெண்ணை பற்றி, கால் காட்டி கை காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னத்தவோ காட்டி என்னென்னமோ பண்ணி நம்மளை மயக்கி போடுறாங்களே, இந்த மயக்கத்திலிருந்து நான் எப்போ வெளியே வர்றது? இந்த உலகமும் அப்படியே அதுக்குள்ளேயே என்ன மாதிரியே தானே அதுவும் சிக்கி இருக்குது. அப்போ இந்த உலகம் அவருக்கு மட்டும் சொல்லலை, இந்த உலகம் இந்த பெண்ணோட மயக்கத்திலேருந்து எப்போ வர்றது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவர் பட்டணத்தார் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பொருளை சேர்த்தானாலும் அந்த பொருள் உன்னோட வராதுரா, அது எதுக்கு உதவாதது, அதனால நீ புரிஞ்சு நடந்துக்குன்னு அவரும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் அனுபவத்தை சொல்கிறாரு, இவர் அனுபவத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த அனுபவமெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்னா, மிகப்பெரிய அருளாளர்களுடைய வாயிலிருந்து இந்த சொல்லுகள்லாம் இந்த உலக மக்களுக்கு வருது. அப்போது அது என்னன்னா, இந்த சொன்னவங்க இந்த அவதாரங்களை எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்க்கணும். சிவபெருமானும் குபேரன்னா தெரியுமே உங்களுக்கு, அந்த குபேரனும் பொருளுக்கு அதிபதி அவன்தான். அப்போ சிவபெருமானும் குபேரனும் உலா வர்றாங்க உலகத்தில். அப்படி உலா வரும்போது காவிரி பூம்பட்டணம்ங்கிற இடத்துக்கு வர்றபோது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலில் குபேரன் மதிமயங்கிறான், இப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு. அப்போ அந்த மதிமயக்கத்தை சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணுறாருன்னா, நீ இந்த உலக இதில் ஆசைப்பட்டுட்ட, அதனால் நீ இந்த மனிதனாக பிறந்து இந்த காவிரி பூம்பட்டினத்துலேயே நீ பிறந்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு சேருன்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு அப்போ குபேரன் கேட்குறாரு, சரி நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறேன், ஆனால் இந்த இக வாழ்க்கையில் நான் போய் அடிமையாகி அதுலேயே நான் இதாகிடக்கூடாது, அதனால் சரியான நேரத்தில் என்னை ஆட்கொண்டு நீங்கள் என்னை அதிலேருந்து மீட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் ஒத்துக்கிட்டார். அப்போது இவர் மனிதனாக பிறக்கணும் இல்லையா, குபேரன் மனிதனாக பிறக்கணும். அப்போது சிவநேச செட்டியார்னு சொல்லி அந்த காவிரி பூம்பட்டணத்தில் சிவநேச செட்டியாருங்கிற வியாபாரி, அவர் வைர வியாபாரி. அந்த சிவநேச செட்டியாருக்கு ஞானக்கலை அம்மையாருக்கும் மகனா திருவன்காடருங்கிற பேரில் இவர் அங்கே அவதரிக்கிறாரு. காவிரி பூம்பட்டணத்தில் மிகச்சிறந்த தனவந்தராகவும் பெரிய பெரிய பணக்காரராகவும் பட்டினத்து செட்டி அப்படின்னு பேர் இவருக்கு வர்ற அளவுக்கு பெரிய ஒரு வைர வியாபாரியாக, ஒரு வணிகராக
அவர் வந்து அங்கே அவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கிற போது சிவகலைங்கிற பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போது அப்படி பண்ணி இவர் இருக்கும்போது இவர் வந்து சிவபெருமானுடைய இவர் முதலே சிவபெருமான இவர் இது பண்ணி வந்தவங்க தானே, அதனால் சிவபெருமானுடைய தொண்டர் இவர், அடியார். அப்போ அந்த திருவிடைமருதூரில் மகாலிங்க பெருமான்னு சொல்லி இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு இவர் வந்து போய் வேண்டி குழந்தை இல்லை, இவ்வளவு இது இருந்து குழந்தை இல்லை. காரணம் என்ன, ஏன் குழந்தை இல்லை அப்படின்னா, இவர் வந்து இடையிலேயே வந்து இவர் ஆட்கொண்டு சிவபெருமான் வந்து இடையிலேயே ஆட்கொண்டு போயிடுவார் இல்லையா, அது வந்து அவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து அந்த அஞ்ஞான வாழ்க்கை, அஞ்ஞானி மனிதனாக பிறந்துட்டா அதெல்லாம் மறந்துடுமே. அப்போ அந்த வகையில் போய் சிவபெருமான்கிட்ட போய் இவர் வரம் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இவரை இடையிலேயே நம்ம வந்து ஆட்கொண்டிருவோம்ல, இவரை தடுத்து ஆட்கொண்டு கொள்வோமே, அதனால வந்து குழந்தை பாக்கியமெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால் நம்மளே ஒரு குழந்தையா தத்து குழந்தையாக போய் இவருக்கு வந்து அவருடைய அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படின்ட்டு இவரே சிவபெருமானே வந்து அவருக்கு வந்து குழந்தையா போகிறார். அப்போ அந்த குழந்தையா போகணும்னா சிவசருமர்னு ஒரு இதே மகாலிங்கத்தை வந்து வேண்டி இருக்கிற ஒரு ஒரு ஆச்சாரியார், அர்ச்சகர்னு வச்சுக்கோங்களேன். அந்த அர்ச்சகர் ஆச்சாரியார் அவர் வந்து தர்மத்தில் அறவாழ்வே வாழ்வுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு அந்த அறவாழ்வு தர்மம் செஞ்சு அவர்கிட்ட இருந்த பொருளாதாரத்தில் தர்மம் செஞ்சு அவர் வந்து இழந்துடுறாரு. அப்போது மறுபடியும் தர்மம் செய்யறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவபெருமான் என்ன இவரோட பக்தராக இருக்கிறதுனால இவரே வந்து அந்த குழந்தை அளவுக்கு நான் உனக்கு பொருள் என்ன பக்கம் தரேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த இதில் வந்து பொருளுக்கு இந்த குழந்தை அளவுக்கு வந்து உனக்கு பொருள் கிடைக்கும்னு சொல்லி அப்படி அவர் சிவசருமருக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து குழந்தையா இவர் பட்டினத்து சாமிகள்கிட்டருந்து பொருளை வாங்கிட்டு இந்த குழந்தையை கொண்டு இந்த சிவசருமர் கொண்டு போய் பட்டினத்தாருக்கு போய் தத்தா கொடுத்துட்றாரு. இப்படி தான் அந்த இது. அப்போது அப்படி தான் வந்து அந்த குபேரன் தான் வந்து இந்த மாதிரி அப்போது அப்படி வந்தது தான் இந்த கதை. இந்த பிறப்பு பட்டினத்தாரனுடைய கதையில் பட்டினத்தாரனுடைய பிறப்பு இது தான். அப்போ இறைவனுங்களே வந்து அந்த அருளாளர்களே வந்து இந்த மனிதனுக்கு இந்த பொருளை பற்றியும் இந்த பெண்ணாசை பற்றி வந்து இப்படி வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம மனிதன் எப்படி எது நல்லது, எது கெட்டது, எது நம்மளோட வர்றது, எது நம்மளோட வராது, எதெல்லாம் நமக்கு வந்து தீங்கிழைக்கக்கூடியதுன்னு வந்து நம்ம புரிஞ்சு வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி இறைவனே நமக்கெல்லாம் மனித பிறப்படுத்த வந்து நமக்கு ஒரு செய்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் அது கண்டு நம்ம வாழணுங்கிறது தான் நம்ம பார்க்க வேணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.